3வது இடத்துல இருந்தது. இப்போ தாவேக அரசு பதவியேற்றதுக்கு அப்புறமா தான் இது 16வது இடத்திற்கு சரிந்திருக்கிறது. எங்கள் ஆட்சியில் அது தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கணும். அவர் பேசியிருக்கணும், சிஎம் பேசியிருக்கணும். எக்ஸ்பான்ஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னு பேசுறாங்களே சார். ஆந்திராவுக்கு இங்கே வர வேண்டிய முதலீடுகள் போகுது, இதுதான் நம்பிக்கை கொடுக்கும். குறைகள் இருந்ததனால் ஒரு இன்வெஸ்டருக்கு கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய நிகழ்வுகள் இங்கே இல்லை. ஆந்திராவை பார்த்தீங்கன்னா ஏபியில் சந்திரபாபு நாயுடு 1-on-1 இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சன்ரைஸ் ஸ்டேட்னு ஏபிக்கு இருக்கோ அதே மாதிரி தமிழகத்திற்கு V2V, விஷன் டு விக்டரி. இந்தியாவிலேயே முதல் முறையாக தொழில் அமைச்சராக இருக்கும் அரசு செய்வது பாராட்டுக்குரியது. வேலை வாய்ப்பு, வேலையின்மை, வேலை குறைப்புகள் அதிகமாயிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு தகுந்த வேலை. 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடிக்கு மேல MOU சைன் ஆயிருக்கு. ஒரு நான் கமிட்டல் அக்ரிமெண்ட் ஏன் வரலன்னு கேட்க முடியாது, ஏன் குறைச்சி பண்ணீங்கன்னு தொழில்துறையை பொறுத்தவரை நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி கைட்லைன்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். நாங்கள் அதை இந்த மாநாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். எப்போ பண்ணுவீங்க? அப்போ நிறைய விமர்சனங்கள் சமூக வலைத்தளத்தில் இருக்கு. புரிதலே இல்லாமல் பேசப்படுகிற வார்த்தைகள். ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். முதலீட்டாளர் மாநாடு தொடர்பா இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தை சேர்ந்த தேசிய தலைவர் திருமிகு கே ரகுநாதன் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஆனந்தி. சார், இப்போ தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த முதலீட்டாளர் மாநாடு தொடர்பா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல இருக்க பாசிட்டிவ் சைன்ஸ், நெகட்டிவ் சைன்ஸா என்ன பாக்குறீங்க சார்? வெற்றி தமிழ்நாடு அப்படின்றது தான் இந்த முதலீட்டாளர்களுடைய பெயராக வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு டேக்லைன் இருக்குது. எப்படி ஒரு வைப்ரண்ட் குஜராத்ன்னு இருக்கோ, லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு இருக்கோ, சன்ரைஸ் ஸ்டேட்னு ஏபிக்கு இருக்கோ, அதே மாதிரி தமிழகத்திற்கு V2V, விஷன் டு விக்டரி அப்படின்னு ஒரு டேக்லைனை கொண்டு வராங்க. கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க, எல்லா இடத்துலையும் வி வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து ஒரு நிகழ்வை நடத்தியதற்கு இளம் வயது இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் நடத்தும் ஒரு அரசு, தொழில் அமைச்சராக இருக்கும் அரசு செய்வது பாராட்டுக்குரியது. நல்ல அம்சம் அப்படின்னா ஒரு இன்ஃபார்மலான ஒரு மீட்டிங்கை பார்த்தோம். யூஸ்வலாக சீஃப் மினிஸ்டருடைய மீட்டிங்னாக்க ரைட் சைடில் மேலே ஏறுவாங்க, MOU எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, ஒரு ஹேண்ட் ஷேக் இருக்கும், ஒரு ப்ளசன்ட்ரி இருக்கும், அப்படியே இறங்கிடணும். இதில் ஒவ்வொரு முதலீட்டாளர்கள், சோகால்டு முதலீட்டாளர்கள் கூடவும் முதலமைச்சர் குறைந்தது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு ப்ளசன்ட்ரி பண்ணதை பார்த்தோம். யூஸ்வலாக சிஎம்னுடைய பின்னாடி அவங்களுடைய செக்ரட்டரிஸு, பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. இதில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் மட்டும் தனியாக மேடையில் இருந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதை பார்த்தோம். மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு தருணம் இது. வேலை வாய்ப்பு, வேலையின்மை, வேலை குறைப்புகள் அதிகமாயிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு தகுந்த வேலை, அதற்கு இது ஒரு அடித்தளம் போட்ட மாதிரியான ஒரு நிகழ்வை பார்த்தோம். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். மைனஸ் பாயிண்ட்டுக்கு வருவோம். தொழில் முனைபவர்கள் எதிர்பார்த்தது என்ன? முதல் முறையாக பதவியேற்றிருக்கும் முதலமைச்சர், முதல் முறையாக பதவிக்கு வந்திருக்கும் இந்த ஆட்சி, இவர்களது தொழில்துறையை சார்ந்த விஷன் என்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவர் பேசியிருக்கணும், சிஎம் பேசியிருக்கணும். சிஎம் பேசிச்சே என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, இதற்கு முன்பு நீங்கள் போட்ட ஒப்பந்தத்தில் என்னெல்லாம் கமிட்மெண்ட் தமிழக அரசு கொடுத்துருந்ததோ எங்கள் ஆட்சியில் அது தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும். இரண்டாவது என்ன கொடுத்துருக்கணும்? எங்களது இலக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தந்த துறை அல்லது இந்தந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், அதற்கு நீங்கள் வரணும், என்ன தேவையோ சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கணும். மூன்றாவது, டெக்னாலஜியை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி ஸ்பீடாக நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் எக்ஸிக்யூஷனுக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றோம். கிவ் அஸ் யுவர் சஜஷன், வி இன்வைட் யூ, ஸ்டேட் ஹேஸ் கிரேட் ஸ்ட்ரென்த், வி ஆர் கிரியேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுது அல்லது வரப்போகுதில்லை அல்லது எங்கே வரப்போகுதுன்ற ஒரு அறிவிப்பு, தனிமையான ஒரு சரக்கு போக்குவரத்து சாலைகள் அமைப்பதுன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ண போகிறோன்றதெல்லாம் பேசியிருக்கணும். இதுதான் நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆந்திராவை பார்த்தீங்கன்னா ஏபியில் சந்திரபாபு நாயுடு 1-on-1 இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அவரே பேசிக்கிட்டு இருக்கார்.
இந்த ஏஐ சிட்டி அங்கே நிர்மாணம் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது கூகுளினுடைய டேட்டா சென்டர் வர்றதா இருக்கலாம். பல விஷயங்களில் டெக்னாலஜியை பற்றி துறை சார்ந்த ஒரு அறிவுபூர்வமாக பேசுகிறத பார்க்குறோம், அஷூரன்சஸை பார்க்குறோம். ஏன் தமிழகத்திலிருந்து இந்த முதலமைச்சர் அந்த பேசலவில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இரண்டாவது, ஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய 2 இண்டஸ்ட்ரியல் ஆளுமைகள் இருந்தாங்க. ஹிந்துஜா இருந்தார், சுசித்ரா எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 2 நிமிடமாவது பேசுகிறதுக்கு அனுமதிச்சிருக்கணும். அப்போது ஒரு தொழில் நடத்துகிறவங்களுடைய பார்வையில் தமிழக அரசு எப்படி இருக்குன்றது தான் மீதி பேர் கேட்பாங்க. மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. மூன்றாவது, தொழில்துறை அப்படின்றது எம்எஸ்எம்இயை உள்ளடக்கியது. அப்போ எம்எஸ்எம்இ மினிஸ்டர் தமிழகத்தில் ஏன் இந்த ஸ்டேஜில் அமரலை? அவரும் முக்கியம் தானே. வேலை வாய்ப்புகளை யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க? சிறு குறு தொழில்கள் தானே. அப்போ இந்த ஊரில் தமிழகத்தில் இப்பொழுது சிறு குறு தொழில்கள் இருண்ட நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறு குறு தொழிலினுடைய அமைச்சரும் வெளிச்சத்திற்கு வரணுமா? இந்த கேள்விகள்லாம் வருது. அப்போது இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை வெல் மேனேஜ்ட், வெல் ஆர்கனைஸ்ட். ஒரு ஒப்பந்தங்கள் முதல்ல கையெழுத்து போடுறது, அதுக்கப்புறம் முடிவு பெற்ற அல்லது துவக்கத்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டுறது, அல்லது மூன்றாவதாக ஒரு 20 பேருக்கு ஜாப் ஆஃபர் கொடுக்கறது, நான்காவதாக சில பில்டிங்கள், விடுதிகள், பெண்கள் தங்கும் இடங்களை திறந்து வைக்கிறது. இதை மாதிரி நல்லா பிரிச்சுக்கிட்டு அழகாக ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் இந்த குறைகள் இருந்ததனால் ஒரு இன்வெஸ்டருக்கு கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய நிகழ்வுகள் இங்கே இல்லை. ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு தன்னுடைய செயலாற்றத்தை பறைசாற்றுவதாக ஒரு நிகழ்ந்த நிகழ்வை தவிர, ஒரு அரசு, மாநில அரசு தொழில் இன்வெஸ்ட் பண்ண வர்றவங்களுக்கு ஏற்றதாக தன்னுடைய மாநிலத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய அறிவிப்புகளோ செயல் திட்டங்களோ அல்லது குறிக்களோ எதுவும் இல்லாத ஒரு மாநாடு நடந்திருக்கிறது. இப்போ பிற மாநிலங்கள் முதலீடு பற்றி நம்ம பேசுவோம் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களில் 1 லட்சம் கோடிக்கு மேலே எம்ஓயு சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கிளைம் அவங்க வைக்கிறாங்க. இது எப்படி சார், இது சாத்தியம் தானா? இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னா, இது ஒரு நான் கமிட்டல் டாக்குமெண்ட், ஒரு நான் கமிட்டல் அக்ரிமெண்ட். ஏன் வரலன்னெலாம் கேட்க முடியாது, ஏன் குறைச்சி பண்ணீங்கன்னு கேட்க முடியாது. 100 நாட்களில் 1 லட்சம் கோடி, 1,25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு, இது எல்லாமே ஃப்ளூயிட் பிளான்ஸ் தான். இது இந்த ஆட்சிக்கு மட்டும் இல்லை, எப்போ நடந்தாலும் புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது இவ்வளவு தான் அதனுடைய வேல்யூ. இந்த வேல்யூ கன்வெர்ட் பண்ணணும். ஒரு பூமி பூஜை அல்லது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மெஷினரியை இன்ஸ்டால் பண்ணி அப்போ தான் ரெக்ரூட்மெண்ட் வரும். அந்த பீரியட் எவ்வளோ ஆக போகுதுன்னு பார்க்கணும், எவ்வளவு அந்த நிலைக்கு போக போகுதுன்னு பார்க்கணும். கடந்த ஆட்சியில் எண்டில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் இதே மாதிரி நடத்தி 643 எம்ஓயு அவங்க 5 ஆண்டுகளில் போட்டதில் கிட்டத்தட்ட 74% நாங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டோம் இண்டஸ்ட்ரியா அப்படின்னாங்க. ஒரு ஆவரேஜாக கன்வர்ஷன் ரேட் 22%. இவங்க இதுதான் முதல் முறை 100 கிட்டத்தட்ட 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து அல்லது 6 மாதம் கழித்து தான் நமக்கு தெரியும் இதில் எது உண்மையிலேயே வரப்போகுது, எப்போ வரப்போகுது, எங்கே வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்றதும் தெரியும். சில பேர் அதுலேருந்தே நடுவிலே காணாமல் கூட போயிடலாம், பல மாநிலங்களுக்கு ஈர்க்கப்படலாம். உங்களுக்கு தெரியும், கடந்த 3-4 மாதங்களாக இங்கு வரவேண்டிய முதலீடுகள் பல வெளி மாநிலங்களுக்கு போகிறத பார்க்குறோம். ரீசன்ஸ் என்ன ஒன்றா இருக்கட்டும், பட் போயிருக்காங்கன்றது உண்மை. இப்போ நமக்கு வர வேண்டிய முதலீடுகள்லாம் வெளி மாநிலங்களை நோக்கி நகருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நம்மக்கிட்ட என்ன ஃப்ளாஸ் இருக்குது? இப்போ நம்மளை நோக்கி முதலீடு வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த டிவிகே கவர்மெண்ட் என்ன செய்யணும், என்ன எதிர்பார்ப்பு அவங்க மேலே இருக்குது? முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி ஒரு ஃபைனான்ஸில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, எலக்ட்ரிசிட்டியில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, அதே மாதிரி தொழில்துறையில் ஒரு வெள்ளை அறிக்கையை தயார் பண்ணியிருக்கணும். யார் தயார் பண்ணியிருக்கணும்னா, கவர்மெண்ட் ஷுட் ஹவ் அப்ரோச்டு ஒரு நியூட்ரல் ஏஜென்சியை கொடுத்துருக்கணும். மெக்கன்சி போன்ற ஒரு நிறுவனம் அல்லது கிரைசில் போல ஒரு நிறுவனத்துக்கிட்ட
இதுவரை கையெழுத்து போட்ட எம்ஓயு, அது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு இல்லை, எத்தனை எம்ஓயு கையெழுத்து போட்டிருந்தோம், என்ன ஸ்டேஜஸில் இருக்குது, எவ்வளவு கன்வர்ஷன் ரேட் ரியலாக, எவ்வளவு ஜாபை உருவாக்கியிருக்கோம் கடந்த ஒரு 5 வருடங்களில், உண்மையான நிலவரம் என்ன, நம்ம எங்கே லேக் ஆகிருக்கோம், பக்கத்தில் இருக்கிற காம்படிட்டிவ் ஸ்டேட்ஸில் என்ன பாலிசிஸ் இருக்குது, நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு டாக்குமெண்ட்டை இவங்க வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கினா தான் இப்போ தமிழகம் எதை நோக்கி போகுது, என்ன பண்ணால் அங்கே போகலாம் அப்படின்றது தெரியும். அதை மாதிரி இல்லாத வரைக்கும் அரசு நடத்துகிறவங்க பொலிட்டிக்ஸ் பேசக்கூடாது. அரசு நடத்துகிறவங்க கட்டாயத்தில் இருக்காங்க பர்ஃபார்மன்ஸில் காமிக்கிறதுல. அப்போ நம்ம பேச்சை விட நம்ம செயல் தான் அதிகமாக இருக்கணும். செயலுக்கு ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னா உங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் வேணுமா வேணாமா? ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட்டே இல்லாத பொழுது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதுறது தான் இப்போ எழுதுகிற மாதிரி. ஸோ கன்வர்ஷன் ரேட் என்ன, அவங்க சொன்னது உண்மையா உண்மை இல்லையா, உண்மையிலேயே 74% கன்வர்ஷன் வந்ததா, என்ன பண்ணுறோம்? இப்போது ஒரு பில்டிங்கை நேற்று திறந்து வைக்கிறத பார்த்தோம். அதாவது விடுதிகள் அல்லது பெண்கள் நல கூடங்கள் அதெல்லாம் பார்த்தோம். பெண்கள் நல கூடங்கள், வேலை செய்கிறவங்களுடைய பெண்கள் தங்கிறதுக்கு இடங்கள். அப்போ இந்த ஆண்டு இந்த அரசு எவ்வளோ பட்ஜெட்டில் இருக்குது, பட்ஜெட்டில் இருக்கான்றதே தெரியல. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் தாவேக அரசு சொன்னது என்ன, தொழில்துறையை பொறுத்தவரை நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி கைட்லைன்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். நாங்கள் அதை இந்த மாநாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். எப்போ பண்ணுவீங்க? அப்போது 3 மாதத்துலையா, 6 மாதத்துலையா, 8 மாதத்துலையா? நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஆனால் முதலீட்டாளர்கள் வெயிட் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாரும் கவனிக்கணும். ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாலிசியே வரலையே. இந்த அரசனுடைய கொள்கை என்ன சப்போர்ட் பண்ண போகுது? காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டில் அதிகமாகிருச்சா எல்லாருமே உணர்கிறோம். இங்கே இருக்கிற சிறு குறு தொழில்கள் பல ஆண்டுகளாக கேட்டுட்ருக்கிறது என்ன, மின்சார நிலை கட்டணத்துலேருந்து விலக்கு கொடுங்க. காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தியாகிடுச்சு தமிழகத்தில், லேண்ட் காஸ்ட் ஜாஸ்தியாகிடுச்சு. இதே ஆந்திராவில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது, இன்சென்டிவ் கிடைக்கிது. இன்னும் தமிழக அரசிடமிருந்து, தாவேக அரசுன்னு சொல்லலை, தமிழக அரசிலிருந்து கடந்த 2-3 ஆண்டுகளாக வர வேண்டிய சப்சிடி அமௌண்ட் வராத நிறுவனங்கள் எவ்வளவோ இருக்குது. அப்போது நம்ம வாயில் சப்சிடி கொடுக்குறோன்னு சொல்கிறது வேறு, உண்மையிலேயே அந்த பணம் தொழில் நடத்துகிறவங்க கிட்ட போகிறது வேறு. தெர் இஸ் அ கேப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப். அப்போது இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நவ் வி ஆர் ஃபாஸ்டனிங் த ப்ராசஸ், ஆன்லைன் ஆக்குறோம், இதெல்லாம் சில அறிவிப்புகளை கொண்டு வந்திருக்கணும். அட்லீஸ்ட் தொழில்துறை அமைச்சர் இதெல்லாம் பேசியிருக்கணும். அப்போ தான் நம்பிக்கை கிடைக்கும். எந்தெந்த செக்டர், ஷிப் பில்டிங்கில் வாங்க, நாங்கள் ஒரு கிளஸ்டரை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அல்லது இந்தியாவில் எங்களுக்கு தமிழகத்தில் தான் ஏற்றுமதியாளர்கள் அதிகம், நீங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அமெரிக்காவினுடைய டேரிஃபில். இப்போ ரீசெண்டாக இந்தியாவும் யூகேவும் ஒரு FTA அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 60,000 கோடிக்கு வர்த்தகம் 0 இம்போர்ட் டியூட்டியில் யூகேக்கு போகுது. நாங்கள் அதற்காக ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உருவாக்கியிருக்கோம். தொழில்துறை அமைச்சர் அசம்பிளியில் என்ன சொன்னாங்க, சிப்காட்டில் இருக்கிற இடம்லாம் பாதி அன்யூசபிளாக இருக்குது, எல்லாம் பொட்டல் காடாக இருக்குன்னு. அப்போ உடனே கன்வெர்ட் பண்ணி குட் யூஸுக்கு கொண்டு வரணும்ல. அப்போது ஒரு பொருளாதார சிறப்பு மண்டலத்தை அறிவிச்சிருக்கணும்ல. இந்த செக்டருக்கு நான் FTA அக்ரிமெண்ட் ஆஸ் பர் யூகே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கம்பெனிஸு இந்த பொருளாதார மண்டலத்தில் வந்தீங்கன்னா நான் இவ்வளவு சப்சிடி தரேன். எக்ஸ்போர்ட்டில் 30,000 கோடி, 50% தமிழகத்தினுடைய ஷேராக இருக்கணும். எப்படி அந்த 1.5 ட்ரில்லியன் கனவை இன்னும் 10 வருடத்தில் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு ரோட் மேப் வேணும்ல. க்ரோத் ரேட், இன்றைக்கி ஜிடிபியினுடைய க்ரோத் ரேட் 11.5% இருக்குன்னா தமிழகம், நாளைக்கு இந்த 1.5 ட்ரில்லியன் நம்ம 10 வருஷத்தில் வரணும்னா 15% வேணும். எப்படி கொண்டு போகிறீங்க? தரவு ஒரு பக்கத்தில் என்ன சொல்லுது, தமிழகம் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்டில் 16வது இடத்துக்கு போயிட்டதா சொல்லுது. டிஎம்கே சார்பாக இன்னொரு கிளைம் வைக்கிறாங்க, 100 நாளில் 1 லட்சத்திற்கும் மேலே எம்ஓயூஸ் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட் சொல்லும்போது அதில் ஒரு 70%க்கு மேலே ஏற்கனவே பேசி தயாராக இருந்தது. ஸோ எக்ஸ்பான்ஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னும் பேசுகிறாங்களே சார். இருக்கலாம், தவறு என்ன? இப்போது முதலீடுக்கு கையெழுத்து போடுறோம், இன்டென்ஷன், அதுக்கப்புறம் அவங்க லேண்டை பார்க்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க, ஃபைனான்ஷியல் க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஆட்டோ பைலட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
பட் யூ ஷுட் பி ஹாப்பி. இல்லை நம்மெல்லாம் என்ன சொன்னோம், ஆந்திராவுக்கு இங்கே வர வேண்டிய முதலீடுகள் போகுதுன்ற பொழுது இந்த அரசை நம்ம திட்டினோம்ல. அப்போ அந்த முதலீடுகள் போகாமல் 75% இங்கேயே நம்ம கொண்டு வந்துட்டோம்னால அதனுடைய கிரெடிட் நம்ம இந்த அரசுக்கு கொடுத்து தானே ஆகணும். இல்லை சார், டிஎம்கே என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, நீங்கள் அப்போ என்ன புதுசாக பண்ணியிருக்கீங்க, உங்கள் சைட்லேருந்து புதுசாக எதுவும் இல்லை அப்படின்னு தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. என்னோட எக்ஸிஸ்டிங்காக இங்கே இருக்கிற கம்பெனிஸில் எதெல்லாம் சார் எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு? 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்குறோம். ஒன்று ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸு ஆனுவலாக அவங்களுடைய மெயின்டெனன்ஸ்க்காக செலவு பண்ணுறது. அது வேலை வாய்ப்புகளையும் கொடுக்காது, அரசுக்கு அதிக வருவாயும் கொடுக்காது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட் சென்னையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டிற்கு 10% பிளான்ட் அண்ட் மிஷினரியினுடைய மெயின்டெனன்ஸில் செலவு பண்ணுவாங்க. அப்போ 300 கோடி, 5 வருடத்திற்கு 1500 கோடி, 2000 கோடின்னு எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் அரசுக்கிட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த 5 ஆண்டுக்கு எங்கள் கம்பெனியிலிருந்து 2500 கோடி நாங்கள் முதலீடு செய்ய போகிறோன்னு. உண்மை தானே அது? ஆனால் இதனால் ஏதாவது வேலை வாய்ப்பு வருமா? வராது. இதனால் ஏதாவது அதிகமான வருவாய் தமிழக அரசுக்கு வருமா? வராது. இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது உதவுவீங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ இது ஒரு அனதர் லைன் இந்த டாக்குமெண்ட் மாதிரி தான். ஸோ அதனால தான் சொல்லப்படுறது பொதுவாக 20-22% தான் கன்வர்ஷன் ரேட். அப்போ டெக்னாலஜியை பொறுத்து மாறுபடுது. எமர்ஜிங் டெக்னாலஜி, இப்போ நம்ம தமிழகம் பல துறைகளில் இந்திய அளவில் முதன்மையான மாநிலமாக பார்க்குறோம். டெக்ஸ்டைல் எடுத்துக்கலாம், அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கலாம், மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கலாம், இ-வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கலாம், ரெனியூபிள் எனர்ஜி எடுத்துக்கலாம். இது ஷிப் பில்டிங் இப்போ பெரிய கிளஸ்டர் வந்துக்கிட்டு இருக்குது. ட்ரோன் மேனுஃபேக்சரிங் தமிழகம் பெரிய அளவில் இருக்குது. ஏரோஸ்பேஸில் பெரிய அளவில் இருக்குது. அப்போது லைஃப் சயின்சஸில் பெரிய அளவில் இருக்குது. அப்போது இந்த துறைகளில் இருக்கிற தமிழகத்தினுடைய முன்னணி நிலவரம் தக்க வைக்கப்படணும். டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இஸ் ஈஸி, டு ரீட்டைன் சக்ஸஸ் இஸ் டஃப். திமுக அரசு சக்ஸஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை கொண்டு வந்துட்டாங்க, அதில் மாறுதல் கருத்து இருக்கவே முடியாது. இந்த அரசு அதை தக்க வைக்கிறதுக்கு தான் நிறைய பாடுபட வேண்டி இருக்கணும். அப்போது புதுசான யோசனைகள் இருக்கணும், அறிவிப்புகள் இருக்கணும், ஃபெசிலிட்டேஷன் ஈஸியராக இருக்கணும். யாரும் இப்போலாம் ரொம்ப நம்புறதில்ல. ஆன்லைன்லேயே நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம், ஒன் ஸ்டாப் கிளியரன்ஸு, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இதெல்லாம் ஒரு வார்த்தை ஜாலங்கள் தானே தவிர ஒரு தொழில் முதலீட்டாளர்களாக இதெல்லாம் நாங்கள் ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த அரசு இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டியான திட்டங்கள் ஏதாவது அறிவிச்சிருக்கான்னு பார்க்குறோம். குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தில் தான் அதிக அளவு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. 660 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தமிழகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 65,000 பேர் பிஹெச்டி படித்த டாக்டரேட் வாங்கிய தொழில் வல்லுநர்கள் இருக்காங்க. அதில் ப்ரொஃபஸராக இருக்கலாம். ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒரு இன்குபேஷன் சென்டர், இனோவேஷன் சென்டர் இருக்குது. தமிழகம் உற்பத்தி சார்ந்த ஒரு மாநிலம். அப்போது இதெல்லாம் இணைக்கிற மாதிரியான ஒரு 3I மூவ்மெண்ட்டை தமிழகம் ஆரம்பிச்சிருக்கணும். இண்டிவிஜுவல், இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ படிக்கிற பசங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடச்சிருக்கும், டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கும் இண்டஸ்ட்ரி என்ன தேவைன்றது புரிஞ்சிருக்கும், டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இண்டஸ்ட்ரியினுடைய தேவைகளை அவங்க இன்குபேஷன் சென்டரில் டெவலப்மெண்ட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இதை மாதிரி ஒரு முன்மாதிரியான திட்டங்களை தமிழக அரசு எடுத்திருக்கணும். இதை எடுத்தால் நாடளவில் பேசப்பட்டுரும். ஓ, தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் ஃப்ரண்ட், அஹெட் ஆஃப் அதர்ஸ், புதுசாக திட்டங்கள் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சப்சிடி இதெல்லாம் ரொம்ப யாரும் நம்புறதில்லை. PLI ஸ்கீம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன கொண்டு இருக்கணும்? எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இன்சென்டிவ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்களா? தமிழகத்தை எப்படி வாங்கும் சக்தி திறன் கொண்ட மாநிலமாக மாற்ற போகிறோம்? இப்போ உற்பத்தி சார்ந்த மாநிலமாக போய்கிட்டு இருக்கோம், வாங்குகிற சக்தியில் மாற்றணும். நிறைய நிறுவனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் MOU சைன் ஆகியிருக்கு. சிறு நிறுவனங்களுமே நிறைய இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக தொடங்கின ஒரு நிறுவனம், அது ஒரு ஆன்லைனில் மட்டும்தான் அந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது போன்ற நிறைய விமர்சனங்கள் சமூக வலைத்தளத்தில் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி தான் இருக்கா? இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் இன்புட்ஸ். இதெல்லாம் தவிர்க்கணும். இது சரியும் இல்லை.
புரிதலே இல்லாமல் பேசப்படுகிற வார்த்தைகள். நான் இப்போது ஒரு முதலீட்டாளர்னு வச்சுக்கங்க. நான் ஒரு கம்பெனி சிங்கப்பூரில் நடத்துகிறேன். அந்த கம்பெனி ஒரு சின்ன R&D கம்பெனி தான் என்னோடது. செமிகண்டக்டரில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில கம்பெனி கிட்ட சேர்ந்து டெவலப்மெண்டல் ப்ராடக்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு இந்தியாவிலேருந்து நிறைய என்கொயரிஸ் வருது கம்பெனிஸ்கிட்டேருந்து வாங்கிறதுக்கு. அப்போ நான் யோசிக்கிறேன், அப்படி ஆர்டர் வந்ததுன்னா நான் பண்ண வேண்டிய இடம் எங்கே எடுத்துக்கலாம் அங்கே மேனுஃபேக்சரிங்னு. தமிழகத்தில் எனக்கு ஒரு நல்ல ஸ்கீமோ அல்லது ஆறுதலோ கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க எங்கள் கூட MOU கையெழுத்து போடுங்க, we will help you to facilitate பண்ணுறதுக்குன்றாங்க. ஆனால் எனக்கு இப்போ தெரியாது எவ்வளோ சைஸில் நான் அந்த ஃபேக்ட்ரியை போடணும், யாருக்காக நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னு தெரியாது, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுன்றதும் தெரியாது. ஆனால் நான் உடனே ஒரு கம்பெனியை நான் ஃப்ளோட் பண்ணுறேன். அந்த கம்பெனிக்கு ஒரு குறைந்த ஒரு ஷேர் கேபிட்டலை வச்சுக்கிறேன். அந்த ஷேர் கேபிட்டல் இன்றைக்கி 1 லட்சமாக இருக்கலாம். எனக்கு அது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி ஆகி எவ்வளவு ஃபைனான்ஷியல் கேம் அப்படின்றத நான் க்ளோஸ் பண்ணுறச்சு, எப்போ வேணாலும் இதை நான் 10 கோடியாக ஆக்கியிருக்கலாம், 50 கோடியாக ஆக்கிடலாம். ஆன்லைனில் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸை. அதனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் தவறான செயல். இது புரிந்துணர்வு ஒப்பந்தம், இது இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல. அவங்க வர்றாங்க, பேசுவாங்க, இடங்களை பார்ப்பாங்க, எந்த இடம் அவங்களுக்கு இதுவாக இருக்குன்னு பார்ப்பாங்க, அந்த டெஸ்ட் பண்ணப்பட்ட ப்ராடக்டை அமைச்சு கன்ஃபர்மேஷன் வாங்கிப்பாங்க. அது இவ்வளோ குவான்டிட்டி பண்ணணும், அதுக்கு தகுந்த ஃபெசிலிட்டி வேணும்னா எவ்வளோ வேணும், அதில் டெட் எவ்வளோ இருக்கணும், கடன் எவ்வளோ இருக்கணும், முதலீடுகள் எவ்வளோ இருக்கணும், அந்த முதலீட்டுக்கு ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் யார் வரப்போகிறாங்க, இதெல்லாம் ஃபைனான்ஷியல் க்ளோஸர் பண்ணுறச்சே கண்டிப்பாக கம்பெனி முழுமையடையும். இதை மாதிரியான தகவல்கள் பரப்பப்படுறது தமிழகத்திற்கு நலனை கொடுக்காது. ஒரு விஷய பார்வையோடு நம்ம அனைத்தையும் பார்க்குற மாதிரி ஒரு தொழில்துறையை நம்ம லூஸான கமெண்ட்ஸ் கொடுத்துடக்கூடாது. அது வாழ்க்கையை பாதிக்கும், இளைஞர்களுடைய ஃப்யூச்சரை பாதிக்கும். பல்வேறு விஷயங்களை என் கூட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனியுடன் நான் ஆனந்தி.